வணக்கம். இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. ஜெனீவா மேன்மை ஆணையகத்தின் 46 தீர்மானம் மற்றும் நீடிக்கப்பட்ட 51 தீர்மானம் ஆகியவற்றின் மூலம் ஐக்கிய நாடுகளின் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறைக்கு இலங்கை தன்னுடைய எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜெனீவாவில் உள்ள இலங்கை பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 56வது அமர்வில் இந்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றனர். இந்த சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையானது பயனற்றது என்றும் இலங்கையில் உள்ள சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கும் மேலும் துருவப்படுத்துவதற்கும் மட்டுமே அது உதவுகின்றது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அரசியலமைப்பு கட்டமைப்பிற்குள் ஸ்தாபிக்கப்பட்ட உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் போருக்கு பிந்தைய நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை இலங்கை மேற்கொண்டு வருகின்றது. உண்மை, ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் வரைவு யோசனை மீதான ஆலோசனைகள் தொடர்கின்றன. இது இலங்கையின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னர் பொதுமக்களின் கருத்துக்களுக்கு போதுமான காலத்தை வழங்கியுள்ளது. இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் சிவில் சமூகங்கள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பங்குதாரர்களுடன் பல ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளன என்றும் இலங்கை தூதுக்குழு தெரிவித்துள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தில் பொது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் 6025 முறைப்பாட்டாளர்களில் 5556 பேர் அலுவலகத்தில் முன்னிலையாகியுள்ளனர். 2024 ஏப்ரலுக்குள் இந்த அலுவலகம் 16 காணாமல் போனவர்களை கண்டறிந்துள்ளது. 11 பேர் உயிருடன் இருப்பதையும் 1 பேர் இறந்துவிட்டதையும் அது உறுதி செய்திருக்கின்றது. மேலும் 4 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. அத்துடன் 1709 குடும்பங்கள் 2028ஆம் ஆண்டு வரை செல்லுபடியாகும் வகையில் காலக்கெடு நீடிக்கப்பட்ட பிரசன்னமின்மை சான்றிதழை பெற்றுள்ளன. இந்த நிலையில் இலங்கை விடயத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள சவாலான மனித உரிமை சூழ்நிலைகள் மற்றும் சாபக கொள்கை கோட்பாடுகளுக்கு இணங்க பேரவையின் பாரபட்சமற்ற தன்மை இருத்தல் வேண்டும். குறித்த கோட்பாடுகளுக்கு முரணான பேரவையின் தன்னிச்சையான மற்றும் ஒருதலை பட்சமான நடவடிக்கையை எதிர்ப்பதாக இலங்கை அமர்வின் போது தெரிவித்திருந்தது. இதனை தவிர்த்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உறுப்பு நாடுகள் வழங்கிய ஆணையை மீறுவது மற்றும் அதன் அரசியல் மயமாக்கும் செயல்பாடுகள் என்பன பேரவையின் நம்பிக்கையை சிதைக்கவே வழிவகுக்கும் என்றும் இலங்கை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பை நோக்கி அமெரிக்கா பணியாற்ற வேண்டும் என்றும் அரசால் அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை வலியுறுத்தும் முக்கிய தீர்மானத்திற்கு மேலும் சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதரவை வெளியிட்டுள்ளனர். இதன்படி காங்கிரசின் 2 பிரதிநிதிகள் இந்த வாரம் தீர்மானத்தை ஆதரித்து ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த யோசனைகளை இணைய அனுசரணையாளர்களுடைய எண்ணிக்கையை 10ஆக உயர்வடைந்திருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மே 18ஆம் தேதி உலகெங்கும் தமிழர் இனப்படுகொலை நினைவு தினமாக அனுஷ்டிக்கப்பட்ட பின்னர் பிரதிநிதி வைலினிக்கல் இந்த யோசனையை காங்கிரஸில் முன்வைத்துள்ளார். ஈழத்தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை ஆதரிப்பதன் மூலம் தமிழின படுகொலை உட்பட கடந்த கால வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்கவும் நிரந்தரமான அமைதியான தீர்மானத்திற்காக சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்படவும் இந்த தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் ஈழத்தமிழர்களுடனான ராஜதந்திர வழிகளை வலுப்படுத்தவும் இந்தோ பசிபிக்கின் தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி ஒத்துழைக்கவும் அமெரிக்காவை இந்த யோசனை வலியுறுத்துகின்றது. ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக வாதிடவும் மற்றும் பாதுகாக்கவும் அமெரிக்காவையும் சர்வதேச சமூகத்தையும் குறித்த யோசனை வலியுறுத்தி வருகின்றது. இதே நேரம் ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி உழைப்பதற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுதந்திர வாக்கெடுப்பு செயல்முறையை மேற்கொள்ளவும் இந்த யோசனை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த யோசனையில் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசு நடத்திய இனப்படுகொலையை அமெரிக்க அரசும் சர்வதேசமும் அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் விசேட சந்திப்பொன்றை 20ஆம் தேதி மேற்கொண்டிருக்கின்றார். குறித்த சந்திப்பு தொடர்பில் ஜெய்சங்கர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியுடன் சுமூகமான உரையாடல் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பொதுவான ஈடுபாடு மற்றும் ஆளுமை விருத்தி ஆகியவற்றிற்கான புதிய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருந்தது என்று பதிவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார்.
பானாதுறையில் இடம்பெற்றுள்ள நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும். கடந்த காலம் அனைவருக்கும் தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அனைத்து துறைகளையும் அளித்தார். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னரே நாம் நல்லதொரு நிலையை அடைந்திருக்கின்றோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவேதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எமது கட்சி ஆதரவு அளிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை மிக குறைவாக உள்ளதோடு இது திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் கேள்வி எழுப்பியுள்ளார். 18ஆம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை வினவியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கினை பொறுத்தவரையில் இன்று சுற்றுலா பயணிகளுடைய வருகை மிக குறைவாக உள்ளது. கிழக்கு மாகாணத்தின் அருகம்பே பிரதேசத்தில் அரசாங்கத்தின் எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத போதும் சுற்றுலா பயணிகள் வருகை அங்கு அதிகமாக காணப்படுகின்றது. ஏனெனில் நீர் விளையாட்டிற்குரிய கடல் வளம் காணப்படுவதனால் ஆகும். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போக்குவரத்து இன்று பிரதான பிரச்சினையாக உள்ளது. யாழ்ப்பாணத்தினை பொறுத்தவரையில் பலாலி விமான நிலையம் ஊடாக சில சுற்றுலா பயணிகளுடைய வருகை தரும் சூழல் உள்ளது. இதேவேளை மட்டக்களப்பில் உள்ள விமான நிலையம் கடந்த காலத்தில் இயங்கு நிலையில் இருந்தாலும் தற்போது மாவட்டத்தினுள் விமானங்கள் தரையிறங்குவதில்லை. இதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை மிகவும் குறைவாக உள்ளது. இதற்கிடையே மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடம் போன்ற கரையோர பிரதேசங்களை சுற்றுலா பயணிகளுக்கு தேவையானதொரு சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் வழங்கியுள்ளோம். இன்று வரை அதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்று பரவலாக பேசப்படும் விடயம் யாதெனில், விஎஃப்எக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் சுற்றுலா பயணிகளுடன் தொடர்பான நிதி மோசடியினை மேற்கொள்கின்றது. இதற்கு பின்புல காரணியாக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எவராக இருந்தாலும் இலங்கைக்குள் வருவதற்கு விசா விண்ணப்பத்திற்கு கட்டணம் செலுத்தினால் விஎஃப்எஸ் என்ற நிறுவனத்தினால் அரசாங்கத்திற்கும் அந்த பணம் இல்லாமலாக்கப்படுகின்றது. இதற்கிடையில் பொலனறுவியிலிருந்து மட்டக்களப்பிற்கு புகையிரதம் வருவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் எடுத்த முயற்சியினால் விசேட எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து மட்டக்களப்பிற்கு வருகின்றது. மேலும் ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்க வேண்டுமாயின் அவர் தமிழ் மக்களுக்கு கூறும் சில விடயங்களையாவது செய்ய வேண்டும். இவற்றினை மேற்கொள்ளாது செயற்படுவதனால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதனையே தன்னுடைய நோக்கமாக கொண்டுள்ளார் என்பதை நாங்கள் எண்ண முடியும் என்று சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்காக போரிடும் இலங்கையர்கள் பற்றிய விவரங்கள் சமர்ப்பிக்குமாறு இலங்கை பலமுறை கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் உக்ரைன் இதுவரை பதில் வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அங்காராவில் உள்ள இலங்கை தூதரகம் என்பன அண்மையில் உக்ரைன் அதிகாரிகளிடம் முறைப்படி போர்முனையில் இருக்கும் இலங்கையர்கள் பற்றிய விவரங்களை வழங்குமாறு கோரியிருந்தன. அத்துடன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் நினைவூட்டல் ஒன்றும் அனுப்பப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது. இதற்கிடையே ரஷ்ய போர் முனையில் உள்ள தன்னுடைய நாட்டினரை விடுவிப்பதில் இலங்கையின் முயற்சிகள் இப்போது தோல்வியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்தகைய ஆட்சேர்ப்புகள் அதன் சட்டத்திற்கு இணங்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்யா வலியுறுத்துகின்றது. இதன்படி உக்ரைனுக்கு எதிரான போரில் தன்னுடைய ராணுவத்தில் இணைந்து கொள்வதில் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இலங்கை நாட்டவர்கள் மதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ரஷ்யா கடைபிடிக்கின்றது. இந்த நிலையில் இருதரப்பு உறவுகளில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால் இரு நாடுகளும் இப்போது இந்த விவகாரத்தை ராஜதந்திர ரீதியாக தீர்க்க முயல்கின்றன. இதுவரை 400க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் ரஷ்யாவிற்காக போரிட சென்றுள்ளதுடன் உக்ரைனுக்கு குறைவான எண்ணிக்கையினரே சென்றுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ள வாழ்வெட்டு மற்றும் ஆட்கடத்தல்களுக்கு பின்னால் இராணுவத்தினர் மறைமுகமாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 18ஆம் தேதி அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, கடத்தல்கள், கைதுகள் மற்றும் வாழ்வெட்டு ஆகியவற்றுக்கு
மறைந்த இடமாக யாழ்ப்பாண மண் தற்போது மாறியுள்ளது. இதற்கு பின்னால் இராணுவத்தினருடைய மறைகரம் உள்ளது. அத்துடன் போலீசாரின் ஒத்துழைப்புகளும் உள்ளன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதே இதன் மூலம் வெளிப்படுகின்றது என்றும் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் மீண்டும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. முதலில் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்ஷவுடன் இந்த கலந்துரையாடல் நடத்த தீர்மானிக்கப்பட்ட போதிலும் துமிந்த திசாநாயக்க, அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு குழுவும் மாற்றுக்குழுக்களும் இணைந்துள்ளன. பொதுஜன பெரமுனவுடன் எந்தவிதமான கூட்டணியையும் மேற்கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக்குழுக்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பசில் ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஜனாதிபதியுடன் பயணம் ஒன்று இல்லை எனவும் பொதுஜன பெரமுன கொள்கைகளுக்கு எதிரான குழு ஒன்றே அவருடன் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிடுகின்றார். நாமலின் ஆட்சேபனை ஒருபுறம் வைத்துவிட்டு அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதிக்கு உதவும் போது இவ்வாறு கருத்து வெளியிட்டால் மனமுறிவுகள் மாத்திரமே ஏற்படும் என பசிலுடன் விவாதத்திற்கு வந்து வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.